அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமானின் வளர்ச்சியை குறித்து பாண்டே வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பீதியில் பிற கட்சிகள் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆகவே சீமான் வளர்ச்சி குறித்து பாண்டே வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆதரவு தராங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா பாண்டே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களை வைத்து சென்னையில் முக்கியமான பகுதிகளில் சீமானுடைய வளர்ச்சி குறித்து எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு அவருடைய சாணக்கியா சேனல்ல இந்தந்த பகுதிகளில் சீமான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு காணொலியாக வெளியிடுறது மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுது அப்படின்றத சொல்லி ஆகணும். ஏன்னா பாண்டே பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் இருந்த போதிலிருந்தே சீமான் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு தொடங்கி அதற்கு பிறகு ரொம்பவே விட்டு கொடுத்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படின்னு சீமானை குறித்து நிறைய இடங்களில் புகழ்ந்திருக்காரு. இதனாலேயே பாண்டேக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்றத மக்கள் உணர்ந்ததுனாலையும் நடுநிலையான பத்திரிகையாளராக பாண்டே இருக்கும்போது கூட சீமானவர்களை விமர்சித்தாலும் சரி, சீமானை விமர்சிக்கும் போதும் சரி, சீமானுடைய வளர்ச்சி பாதையை விமர்சிக்கும் போதும் சரி ரொம்பவே நேர்படவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை ரொம்பவே முன் வச்சு பேசக்கூடிய காரணத்தினாலதான் பாண்டேவுடைய கருத்து கணிப்பை பார்க்கறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில சீமானவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு பிளாஸ்மா டிவில கிராஃப் மூலம் பாண்டே பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த வீடியோவில் 2016 சீமானுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, தற்போது 23 வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதற்கு பிறகு 24 தொடங்கி இந்த 2 மாத காலங்களாக சீமான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்றத படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பாண்டே விவரிச்சிருக்காரு. அந்த வீடியோவோட சுருக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். 2016 ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 15% தான் இருந்துச்சு அப்படின்னும், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் திமுக மேல ஒரு பெரிதளவில் ஈடுபாடு இல்லாத மக்கள் அதிக அளவில் நாம் தமிழ் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்ததாகவும் அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா 21 தேர்தலில் என்னதான் ஸ்டாலின் முதல்வர் ஆகி இருந்தாலுமே 3வது பெரிய கட்சியாக சீமானவர்கள் உயர்ந்திருந்தார். திமுக அதிமுகவை தாண்டி ஒரு கட்சி இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வரலாறையே மாற்றி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக சீமான் மாறினதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு சீமானை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து இந்த விஷயத்துல ரொம்பவே புகழ்ந்திருந்தாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே அபரிவிதமானது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றத பாண்டே வீடியோல சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஏன்னா பாண்டே பார்த்தீங்கன்னா இந்து மதத்திற்கு கைகூலி அப்படின்னும் பிஜேபி கட்சிக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா அவர் மேல ஏகப்பட்ட முத்திரைகள் இருந்தாலுமே சீமானை அவர் ஆதரிச்சு பேசுறதுக்கு 1% கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு. ஆனா அதை மாத்திர விதமாக தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக பாண்டே இந்த விஷயத்துல தான் தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக விளக்கியிருக்காரு. ஏன்னா சீமானுடைய வளர்ச்சி குறித்து பேசும்போது அண்ணாமலை எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்காரு அப்படின்னும், அண்ணாமலை என்னதான் நினைச்சாலும் சீமானுடைய இடத்தை பிடிக்கவே முடியாது அப்படின்னு பாண்டே ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறது அப்படின்றது ஒருவேளை ஒரு பாஜகவுடைய கைக்கூலி இல்லையோ அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. மேலும் இறுதியாக பாண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் சீமானுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னும், 70 மடங்கு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த 2 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கு அப்படின்னும், இது வரப்போற 26 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்க போது, அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் பாண்டே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.